சார் நீங்கள் சொல்லுங்கள். சரி சொல்லுங்கள். இப்போது காவல்துறை அதிகாரியாக நீங்கள் வந்து காவல்துறையை குறை சொல்வதும் என்று நோக்கம் இல்லை. காவல்துறை நானும் நீங்களும் தான். எப்படி உங்கள் மனசு வலித்திருக்கும்? நிச்சயமாக ஒரு மூத்த காவல்துறை ஒரு கமிஷனர் நிறைய அனுபவங்களை பெற்றிருக்கேன். நான் கொஞ்சம் கடினமான வார்த்தையை சொல்கிறேன், மிருகத்தனமான ஒரு நடவடிக்கையாக இருக்கும் என்று நான் சொன்னால் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த சம்பவத்தை பொறுத்தவரை அந்த காவலர்கள் நடந்துக்கிட்ட முறை ரொம்ப கொடூரமானது. ஒரு கொலையாளிகள் போல் அவரை வந்து அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் ஒரு கொலை குற்றம் சாட்டப்பட்டவரோ ஒரு தொடர்ந்து குற்ற நடவடிக்கையில் ஈடுபடக்கூடியவரோ கிடையாது. அப்படியேப்பட்டவர் மேலே ஒரு அதாவது புலனாய்வு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போடக்கூடிய அந்த எஃப்ஐஆரே போடாமல் அப்படி என்ன விசாரிக்கணும்? ரெண்டாவது, இந்த எஃப்ஐஆர் வந்து அந்த காவல் நிலையத்தில் போட்டிருக்கணும். அந்த காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததாக சொல்கிறாங்க, சிஎஸ்ஆர் போட்டதாக சொல்கிறாங்க. அந்த வழக்கை பதிவு செஞ்ச, அதாவது சிஎஸ்ஆரை பதிவு செஞ்ச ஒரு ஹெட் கான்ஸ்டபிளோ சப் இன்ஸ்பெக்டரோ அவங்க தான் இதை விசாரிச்சிருக்கணும். அவங்க ஏன் விசாரிக்கலை? இதில் வந்து டிஎஸ்பியோட பார்ட்டி எப்படி வந்தாங்க? டிஎஸ்பி பார்ட்டி வந்து விசாரிக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் ஒரு வழக்கே பதிவு செய்யாத ஒரு விஷயத்தில் எங்கேயோ இருக்கு மானாமதுரையில் இருக்கக்கூடிய டிஎஸ்பியோட பார்ட்டி அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு வந்து இவங்களை வந்து இந்த மாதிரி அடிக்க வேண்டிய அவசியம் என்ன? இதுக்கு என்ன பின்னணி? யார் சொன்னது? டிஎஸ்பி சொன்னாரா? யார்? அதாவது அந்த ஸ்பெஷல் டீமுக்கு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இருப்பார், அவர் ஏன் வரல? இவங்களை அனுப்பிச்சி வச்ச டிஎஸ்பி தானா? வந்தவங்க வந்து டிஎஸ்பிக்கு என்னென்னு ரிப்போர்ட் பண்ணாங்களா? அதுக்கு ஃபர்தராக என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க? அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் தான் இவங்க பண்ணாங்களா? டிஎஸ்பி எதுக்காக இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு? அவருக்கு இதில் என்ன இன்ட்ரெஸ்டடு? அதுக்கு மேலே உள்ள அதிகாரி இதை சொன்னாங்களா? அந்த மாவட்டத்தில் எது நடந்தாலும் அந்த எஸ்பி தான் பொறுப்பு. அவருக்கு கீழே உளவுத்துறை இருக்குது. அவங்களுக்கு இது தெரியுமா? 2 நாள் வச்சுருக்காங்க. சட்டப்படி ஒருத்தரை கைது பண்ணால் 24 மணி நேரம் தான் அதுக்குள்ளே மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். இதில் வந்து 48 மணி நேரம் ஆயிருக்குது. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஒருத்தரை கைது பண்ணணும்னா எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க. அந்த வழிமுறைகளில் எதுவுமே பின்பற்றப்படலை. முதல்ல எஃப்ஐஆர் பதிவு பண்ணால் தான் இந்த குற்றத்தில் வந்து விசாரிக்கையே இவங்க முடியும். இப்போது நகை திருடு போச்சுன்னு சொல்கிறாங்க. நகை திருடு போனது உண்மைதானா? அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு தானே அப்புறம் அவர் திருடினாரா இல்லையான்னு விசாரிக்கிறது. அப்புறம் முதல்ல குற்றம் நடந்தது உண்மையா அப்படிங்கிறத விசாரிக்கணும். அதை விசாரிக்கலை. அதை வந்து அந்த ஸ்டேஷனில் அந்த ஏரியாவில் நடக்கக்கூடிய தெப்டாக இருந்தாலும் சரி, இது மாதிரி காவல் மரணமாக இருந்தாலும் சரி, அதுக்கு பொறுப்பு யாருன்னா அந்த காவல் நிலைய ஆய்வாளர். அவர் இதில் காணவே இல்லை. அந்த சப் இன்ஸ்பெக்டர் இந்த பிக்சர்லேயே வரல. இதில் டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, எஸ்பியை மாற்றிருக்காங்க. இந்த 6 காவலர்கள் 5 பேரை ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் வந்து டிரைவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அவரை விட்டுருக்காங்க. சிபிஐ பக்கம் விசாரணை போயிருக்குது. இருந்தாலும் இதற்கு பின்னணி யார் அப்படிங்கிறது நிச்சயமாக கண்டுபிடிக்கப்படணும். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா டிஎஸ்பிக்கு யார் சொன்னாங்க? டிஎஸ்பியோட ஃபோன் அன்றைக்கி அந்த டயத்தில் கம்ப்ளீட்டாக அதை வந்து சிடிஆர்னு சொல்லுவாங்க, கால் டீட்டெயில்ஸ் எடுக்கணும். அவர் யார்கிட்டருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கினார்? எஸ்பிகிட்டேருந்து வாங்கினாரா? அப்போ எஸ்பியோட அந்த டயத்தில் அவர் ஏன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு? அவருக்கு யார் கூட பேசியிருந்தார் அப்படிங்கிறத பார்க்கணும். பார்த்து அப்படி போனால் தான் அதுக்கு மேல் லெவலில் யார் கொடுத்தாங்க? ஒரு அதிகாரியா, அரசியல்வாதியா, இல்லை யார்? இந்த லேடிக்கு அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இவங்க பேர்லேயே 6 வழக்கு இருக்குது, மோசடி வழக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 6 மோசடி வழக்கு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை ஒரு புகார் கொடுக்குறாங்க சொல்கிறாங்கன்னா அது உண்மையா இல்லையான்னு விசாரிச்சுக்கிட்டு தானே அடுத்த நடவடிக்கைக்கு போகணும். அது அந்த திருட்டு நடந்தது உண்மையா இல்லையா அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ராஜாராம் சார், நீங்கள் சொன்னது கரெக்டு. இப்போ இதில் ஒரு கேள்வி, நிறைய வழக்கு டீல் பண்ணியிருப்பீங்க. சூப்பரண்டா போலீஸ் எஸ்பி, டிஎஸ்பி டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்ட் போலீஸ் இன்ஸ்பெக்டர், ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சனில் ஒரு ப்ரெஷர் இல்லாமல் கீழே இந்த மாதிரி நடவடிக்கை ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு உளவியல் ரீதியாக சிந்தனை இருக்கும் என்று நீங்கள் உங்களுக்கு என்ன அவசியம்? அதில் இல்லை, அதான் கேட்குறேன். அதாவது அந்த லேடிக்கும் இந்த காவல்துறையினருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இல்லை, இவங்க நேரடி சம்பந்தம் அந்த காவலர்களுக்கும் அந்த லேடிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ரைட்டு. அப்போ இந்த காவலர்கள் வந்து இவங்களுக்கு மேலதிகாரி சொன்னதன் பேரில் தான் இவங்க செயல்படுறாங்க. சரி, இந்த கொடூரமான செயலை செய்யறதுக்கு எந்த அதிகாரி உத்தரவிட்டார்? அவருக்கு எங்கிருந்து ப்ரெஷர் வந்தது? அவருக்கு யாரு அங்கிருந்து சொன்னாங்க? இதோட மூலம் எங்க இருக்குங்கிறத பார்க்கணும். பார்த்து அந்த அதிகாரியோ யாரோ அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். இந்த கீழே இருக்கிறவங்க மேலே நடவடிக்கை எடுத்துட்டு இதோட விட்டுறக்கூடாது. இந்த போதைப்பொருள் வழக்கெல்லாம் கஞ்சா ஆந்திராவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க, பிடிச்சோம், கேஸ் போட்டோம் அப்படின்னு. ஆந்திராவில் எங்கே விளைவிக்கப்பட்டது? அங்கேருந்து எப்படி இங்கே கொண்டு வரப்பட்டது? இந்த மாதிரி அது அந்த மூலத்தை தேடி போனால் தான் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும்.
இந்த நடந்த சம்பவத்தில் இந்த காவலர்கள் தவறு செய்திருக்காங்க, ஜெயிலில் இருக்காங்க, அதை பற்றி மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இதற்கு என்ன பின்னணி அப்படிங்கிறத வந்து சிபிஐ நிச்சயமாக கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உயர்நீதிமன்றமும் இதில் ரொம்ப ஈடுபாடோடு இருந்து இப்போ அந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், அவங்க டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி, அதாவது மதுரை மாவட்ட 4வது கூடுதல் நீதிபதி, அவங்க வந்து இந்த வழக்கில் விசாரித்து 8ஆம் தேதிக்குள்ளே நீதிமன்றத்தில் அறிக்கை கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்க அறிக்கை கொடுக்கறதுக்கு அப்புறமா ஃபர்தர் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும். ஒரு மூத்த காவல்துறை ஆய்வாளர், ஓய்வு பெற்றவர். இந்த காவல்துறையுடைய இந்த மனோநிலைக்கும் நீண்ட கால தீர்வு என்னவாக இருக்கும்? அதாவது காவல் நிலையத்தில் வந்து தினசரி காலைல 7 மணிக்கு ரோல் கால் அப்படின்னு வைப்பாங்க. அதே மாதிரி மார்னிங் ஈவினிங்கில் ஒரு 5 மணிக்கும் அதே மாதிரி ரோல் கால் வைப்பாங்க. நைட் டியூட்டி காவலர்கள் வந்து ராத்திரி 9 மணிக்கு வருவாங்க, அப்பவும் ஒரு ரோல் கால் வைப்பாங்க. இந்த ரோல் கால் அப்படிங்கிறது வந்து ஆங்கிலேயர் காலத்தில் உருவாக்கப்பட்டது. எதற்காக அப்படின்னா, அந்த ரோல் கால் சமயத்தில் டியூட்டி முடிஞ்ச கான்ஸ்டபிளும் டியூட்டிக்கு வர கான்ஸ்டபிளும் 2 பேருமே 2 ஸ்ட்ரென்த்துமே இருப்பாங்க. அவங்கள வந்து வரிசையில் நிற்க வச்சு அந்த ஆய்வாளர், அதை நடத்தக்கூடிய ஆய்வாளரோ உதவி ஆய்வாளர் யார் அவைலபிளாக இருக்காங்களோ அவங்க நடத்துவாங்க. அப்போ அதில் என்ன சொல்லணும் அப்படின்னா, என்ன சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி அப்படின்னா, என்ன இன்றைய நடந்த சம்பவங்கள் என்ன, நேற்று வரை என்ன நடந்தது, இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, இந்த சம்பவங்களுக்கு என்ன ரியாக்ஷன் ஆகும், அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், எந்த மாதிரி நடந்துக்கணும், எது மாதிரி நடந்தால் இந்த குற்றங்களை தடுக்கலாம், இது மாதிரி பப்ளிக்குக்கும் நமக்கும் சில பிரச்சனைகள் வரலாம், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லுவாங்க. அவங்களுக்கு ப்ரெஷர் மேனேஜ்மெண்ட், அதாவது ஆங்கர் மேனேஜ்மெண்ட், ப்ரெஷர் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து ரோட்டில் நிற்கிறோம், அப்போ அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொன்னால் 4 பேரில் 2 பேர் திட்ட தான் செய்வாங்க. அதுக்காக நம்ம டென்ஷன் ஆகிடக்கூடாது. நம்ம டென்ஷன் ஆகிட்டோம்னா அடுத்தால நம்மளோட சமநிலையை இழந்துருவோம். சமநிலையை இழந்துட்டோம்னா அப்புறம் வேறு மாதிரி ஆகிடும். 2வது, மனிதர்களுக்கு எல்லாருக்கும் மனித உரிமை சட்டம்னு இருக்குது. அந்த சட்டத்தின்படி நம்ம என்ன தான் செய்ய முடியும், இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதை புரிய வைக்கிறதுக்காகத்தான் இந்த நான் சொல்லக்கூடிய காலைல 7 மணி, 5 மணி, ஈவினிங் நைட்டு வந்து 9 மணி, அது இப்போ நடக்குதா இல்லையாங்க தெரியல. அதுக்கு நடக்க முடியாத சூழ்நிலை ஏன் வருதுன்னா, விஐபி பந்தோபஸ்த். 1991 ராஜீவ்காந்திங்கிற ஒரு விஐபி தமிழ்நாட்டில் கொல்லப்பட்டார். அதில் இருந்து விஐபி பந்தோபஸ்துங்கிறது ரொம்ப முக்கியமாகி போச்சு. ஸ்டேஷனில் இருக்க ஸ்ட்ரென்த்து, உளவுத்துறை காவலர் உட்பட ரோட்டில் போய் பந்தோபஸ்துக்கு நிற்கிறாங்க. காவல்துறை எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதோ, அதாவது குற்றங்கள் நடக்காமல் தடுப்பதற்கும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும், அந்த பணியை இவங்க செய்ய முடியல. பீட்டு போகிறதுக்கோ, இப்போ சார் சொன்னார் இல்லையா, 11 மணிக்கு ராத்திரி வந்து போலீஸ்லாம் சுற்றிட்டு இருப்பாங்க, பார்க்க முடியலன்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து அதுதான். அந்த ஸ்ட்ரென்த் எல்லாமே வேறு எதுக்கு டைவெர்ட் ஆகிறதுனால எதுவும் பண்ண முடியல. இதே சமயத்தில் ஒரு 19,000 காவலர்கள் டிஎஸ்பி, தமிழ்நாடு ஸ்பெஷல் பெட்டாலியன் சொல்லிட்டு சும்மா இருக்கிறாங்க. அவங்கள வந்து இந்த விஐபி பந்தோபஸ்துக்கு பயன்படுத்திட்டு இந்த காவலர்களை அவங்க டியூட்டியை பார்க்க விட்டா இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும். 2வது, காவல்துறையோட மனநிலை மாறவணும், அது ரொம்ப முக்கியம். வீக்லி பெரேட்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை தோறும் காலையில் 5 மணிக்கு எல்லா காவலரும் அந்த பகுதியில் இருக்க காவலர்களை ஒன்றிணைத்து அவங்கள வச்சு பிடி பெரேட் முடிச்சுட்டு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. என்னென்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இன்றைக்கி இருக்க பிரச்சனையை எப்படி அணுகணும் அப்படிங்கிறது. அந்த பெரேடுங்கிறது இப்போ நடக்கலை. என்ன காரணம், அதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல. அதில் வந்து இந்த ஒரு கடந்த வாரத்தில் என்னென்ன தவறுகள் செஞ்சுருக்கீங்க, அதை எப்படி திருத்தணும், இது மாதிரி இனிமேல் நடக்கக்கூடாது, என்னென்ன பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நல்ல விவரமாக சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஒரு வாரத்தில் நல்ல வேலை செய்த காவலர்களை பாராட்டுவாங்க, தவறு செஞ்ச காவலர்களை இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு இப்போ இல்லை, அதை பண்ணணும். அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, அதாவது இப்போ குற்றங்கள் ஜாஸ்தியாக இருக்குது, நீங்களும் கூட தான் சொன்னீங்க. சைலேந்திர பாபு சார் சொன்னாங்க, கடந்த ஆண்டில் ஆன்லைன் குற்றங்களில் 1500 கோடி நம்ம தமிழ்நாட்டில் இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஆனால் திருட்டு வழக்குகளில் இந்த ஒரே ஆண்டில் 50 கோடி தான் இழப்பு ஏற்பட்டிருக்கு. அப்போ ஆன்லைன் குற்றங்கள் அந்த அளவுக்கு ஜாஸ்தியாக நடக்குது. இந்த ஆன்லைன் குற்றங்கள்னால அதிகமாக 100 கேஸ் ரிப்போர்ட் ஆச்சுன்னா 80 கேஸ் ஆன்லைன் குற்றங்கள் தான். நம்ம தமிழ்நாட்டு காவல்துறையில் உள்ள இன்றைக்கி இருக்கிற கட்டமைப்பில் அதை தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட ஸ்ட்ரென்த்தும் கட்டமைப்பும் இல்லை. கண்டுபிடிக்கிறதுக்கு எங்கள் நார்த் இந்தியாவிலேருந்து பண்ணுறான், வெளிநாட்டிலேருந்து பண்ணுறான், அவது கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்குள்ள சோர்ஸ் அதுவும் இல்லை. கண்டுபிடிச்சு அவங்கள போய் கொண்டு அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து சட்டத்துக்குள்ளே அவங்கள ரிமாண்ட் பண்ணணும், நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தணும், அதுக்கு நமக்கு இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரே ஒரு சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்குது. சரி, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கனால அவங்க சொன்ன மாதிரி இந்த குற்றங்களை வந்து தடுக்க அதிகரிக்கிறது. இதில் பாதிக்கப்படுறதெல்லாம் அப்பாவி மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. இப்போ இந்த வழக்கை பொறுத்தவரை
இதில் சம்பந்தப்பட்ட மேலதிகாரியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்க வந்து நிச்சயமாக தொடர்பு இருக்குன்னா அவங்க கைது செய்யப்படணும். சரி, அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த வழக்குக்கு நேரடியாக இல்லாமல் பின்புறமாக இருந்து இவன் பேரில் ஒரு புகாரை கொடுத்து உண்மையான புகாரான்னு வெரிஃபை பண்ணணும். அதில் அந்த லேடி சம்மந்தப்பட்டிருந்தா அவங்களையும் அக்யூஸ்ட் ஆக்கணும். சரி, இதுதான் என்னுடைய கருத்து.